வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் அடுப்பு பயன்படுத்தாமல் ஒரு காலை உணவு பாதாம் மற்றும் கம்பு வைத்து குழந்தைகளுக்கு பல ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலை உணவு. சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்க குழந்தைகள் கூட வாரத்தில் 2 முறை இதை கொடுத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்க, 1 கப் கம்பு எடுத்து இரவு முழுக்க ஊற வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை நபருக்கு நீங்கள் குடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ செய்யக்கூடிய அளவு கிட்டத்தட்ட 8 பேர் குடிக்கக்கூடிய அளவில் செய்திருக்கிறேன். 1 கப் கம்பு நீங்கள் முளை கட்டி வச்சு செய்யும் போது இன்னும் ஆரோக்கியம் அதிகம். நான் ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். அதே போல் ஒரு 30 பாதாம் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். நீங்கள் பாதாம் முந்திரி ரெண்டுமே சரிசமமான அளவில் கூட ஊற வைக்கலாம். ஆனால் ஒரு இரவு முழுக்க ஊற வச்சுருங்க. மறுநாள் அந்த பாதாம் தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு முந்திரியும் ஊறின முந்திரியும் எடுத்துக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வீட்டில் ஒரு 3-4 பேர் தான் இருக்கிறீங்கன்னா அரை கப்பு கம்பு எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் ஒரு 5 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இது மஞ்சள் வாழைப்பழம் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல பழமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 வாழைப்பழம் நீங்கள் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்ச பாதாம் எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முதல்ல எல்லாமே படிப்படியாக தாங்க அரைக்கணும். இல்லைன்னா எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டிங்கன்னா பாதாம் எல்லாம் மசியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வாழைப்பழம், அந்த ஊற வச்ச பாதாம், முந்திரி அரைச்சாச்சு. இது கூட ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதில் நிறையா சர்க்கரை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு சர்க்கரையே நம்ம நிறைய பேர் குடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிடலாம். இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற கம்பு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து இதை சேர்த்துருங்க. இதையே தனியாக ஒரு மில்க் ஷேக் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் குழந்தைகளுக்கு தாராளமாக இந்த பாதாம் பால், வாழைப்பழம் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நாம் இது கூட கம்பு சேர்த்து கொடுக்க போகிறோம். இந்த ஊற வச்ச கம்பு மிக்சியில் சேர்த்துருங்க. சேர்த்து இதை ஒரு 3 தடவை அரைச்சி எடுக்கணும். முதல் பால், 2வது பால், 3வது பால், அந்த மாதிரி எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு 3 தடவையாவது அரைச்சி எடுக்கணும். இதையே நம்ம கேழ்வரகு செய்கிறோன்னா கேழ்வரகு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்தோன்னா பால் நல்லா வரும். கேழ்வரகு பால் எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ நாம் கம்பு வச்சு அதே போல் செய்கிறோம். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துருங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ முதல் பால் நான் வடிகட்டுறேன். இதை வடிகட்டி நல்லா அந்த சக்கையை எடுத்து மறுபடியும் 2வது தடவை 3வது தடவை அரைச்சி எடுங்க. அப்போ தான் அந்த கம்பில் உள்ள மொத்த பால் நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கும். அதாவது இந்த உலர் பருப்பு வகைகள் ஒத்துக்காமல் இருக்கும். முந்திரி, பாதாம் எல்லாம். அது போல் இருக்கிறவங்க நீங்கள் அந்த முந்திரி, பாதாம் தவிர்த்துட்டு இது போல் நீங்கள் வெறும் கம்பு கூட வாழைப்பழம் இல்லைன்னா வேறு பழங்கள், ஆப்பிள், கொய்யா, பப்பாயா, இது போல் ஒரு நாளைக்கு ஒரு பழம் வீதம் நாம் அடித்து சேர்த்துக்கலாம். இதில் வாழைப்பழம் தான் சேர்க்கணும்னு அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த பழம் சாப்பிட பிடிக்கும் அதை நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்கு கேரட் பிடிக்கும், பீட்ரூட் பிடிக்கும்னா அது போல் காய்கறியோட ஜூஸையும் இதில் சேர்க்கலாம். நம்மளுடைய விருப்பம். உங்கள் உடலுக்கு எது ஆரோக்கியமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 தடவை வடிகட்டி கம்பு பால் எடுத்துருக்கிறேன். அதையும் இப்போது இந்த பாதாம், வாழைப்பழம் சேர்த்து அடித்ததில் சேர்த்தாச்சு. இது 3ம் கம்பைன் ஆகும்போது குழந்தைகளுக்கு நேச்சுரலாகவே இது ஒரு சூப்பர் ஃபுட் மாதிரி ஆகிடும். மூளை சுறுசுறுப்பாகிறது. அதே மாதிரி அவர்களுக்கு குடல் ஆரோக்கியம், நல்ல டைஜஷன் ஆகும், செரிமானத்தன்மை அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். வெயிட்டே இல்லாத குழந்தைகள், உடம்பு ஏற மாட்டேங்குது, எது சாப்பிட்டாலும் மெலிதாகவே இருக்கிறாங்க அப்படின்ற குழந்தைகளுக்கு இது மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பானமாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2-3 நாள் தாராளமாக கொடுக்கலாம். வேறு பழங்களை சேர்த்து நீங்கள் கொடுங்க. ஒரு நாளைக்கு வாழைப்பழம் சேர்த்திங்கன்னா இன்னொரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சேர்த்து அடித்து கொடுங்க. இப்போ ஒரு நாள் சாதாரணமாக கம்பு ஊற வச்சிங்கன்னா இன்னொரு நாள் செய்யும் போது முளை கட்டி வச்சுட்டு செய்யுங்க. இப்போ வயதானவர்கள் இதை குடிக்கணும் அப்படின்னா முளை கட்டி வச்ச கம்பு பயன்படுத்தினீங்கன்னா செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் நம்ம எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி இப்படி கொடுக்கறதுக்கு பதில் வாரத்தில் 2 நாள் இது போல் பானங்களை
பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து பழகுங்க. அது ரொம்பவே ஆரோக்கியமானதாகவே இருக்கும், ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயும் வாரத்தில் ராகி கூழ், கம்பங்கூழ், இது போல் மில்க் ஷேக்ஸ் ஏதாவது ஒரு பழம் வச்சு ஒரு சிறுதானியம் வச்சு கொடுக்குற பழக்கம் உண்டு. நீங்களும் இது போல் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளும் ஆரோக்கியமாகவே வளருவாங்க. உங்களுக்கு இந்த கம்பு மில்க் ஷேக் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் கொடுங்க. நன்றி.